அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி மார்ச் 15ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு HEDGE நிஃப்டி மூலிமா பார்க்க போகிறோம். அடுத்து நிஃப்டி 17,000 அருகாமையில் உள்ளது. அந்த இடத்துல ப்ரீமியம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய பேர் நேற்று வீடியோ பதிவில் 2 நாள் கொடுத்த ஆதரவு லைக் நேற்று கொஞ்சம் குறைந்துள்ளது. நீங்கள் வரைபடத்தை பார்த்து வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் நேற்றைய குறிப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் அதற்கு முக்கியத்துவம் பெரிதாக கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான தாக்கம் அப்படிங்கிறது தெரியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 17,154, இந்த இடத்துல 17,205 ஃப்யூச்சரோட க்ளோசிங். அப்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 50 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். 17,154க்கும் 17,205க்கும் உண்டைய இடைவேளி. ஆனால் நேற்று லோவில் பார்த்திங்கன்னா 16,987, இவங்களோடது 17,071. அப்போ கிட்டத்தட்ட இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் கட்ட இருந்த ப்ரீமியம் அதை விட அதிகமாக இருந்திருக்கு லோ டு லோ கம்பேரிசன் பண்ணும்போது. இதனால தான் புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் ஏறலை அப்படிங்கிற தகவல் மிக குறிப்பு. இது வரைபடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. இதை முக்கியத்துவம் கொடுத்து யாருமே பார்க்க மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுத்து சொல்லவும் மாட்டாங்க. இந்த பதிவு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது வெளிப்படையாக தான் கொடுக்குறோம். இதில் மறைச்சி வச்சு எதுவுமே நம்ம சொல்ல கிடையாது. ஆனால் இதனுடைய புரிதல் இல்லாமல் நிறைய பேர் கடந்து போயிடுறீங்க. இது கடந்து போவதால் உங்களுடைய இது முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எளிதாக இருக்குது அப்படின்னு கூட சிலர் சொல்லலாம், உள்ளுணர்வாக சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் இதை பார்க்கணும், எதெல்லாம் முக்கிய காரணிகளை பார்க்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இது நம்மளுக்கு சந்தை முடிந்தது பின் இதை சும்மா இதை எடுத்து இது எப்படி சொல்கிறது எளிது, இதை நான் கூட சொல்லுவேன்னு கூட சிலர்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க. சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு கூட நம்மளும் சொல்லியிருக்கிறோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிற விஷயம் கிடையாது. இதன் காரணமாகத்தான் இது நடைபெறலை. அப்போது லைவ் மார்க்கெட்டில் இதை பார்க்கணும். அதை நம்ம பார்க்காம இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன்ஸை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணணுன்னா இந்த மாதிரி காரணி இருந்தால் நான் பண்ணலாமா வேண்டாமா நீங்கள் ஆய்வு செய்யணும். இதை நம்ம எடுத்து இதெல்லாம் நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. வெளிப்படையாக சொல்லுங்கள், மறைச்சி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நான் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கும் திறன் உங்கள் கையில் இருக்குது. அதனால் உங்கள் கையில் இருப்பதை நீங்கள் தான் ஆய்வு செய்யணும். நான் இதை இந்த இடத்துல இதை பை பண்ணுங்கள், இந்த இடத்துல டார்கெட் பண்ணுங்கள், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்ததுனால தான் அது ஏறலை அப்படின்னு நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். எளிதாக ஒன்றை கடப்பது ரொம்ப எளிது. ஆனால் அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அதை பண்ணலாமா வேண்டாமான்னு தீர்மானிக்கக்கூடிய இடம் உங்களிடம் உள்ளது. அதனால முடிவெடுக்கும் திறன் உங்கள் கையில் இருக்கிறதுனால தான் யார் லாபம் அடைந்து பதிவு போட்டாலும் நம்ம சொல்கிறது முடிவெடுக்கும் திறன் உங்கள் கையில் இருக்கால் நீங்கள் முடிவெடுத்த திறனுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதை நம்ம எதுவுமே நம்மளோட பங்களிப்பு கிடையாது. இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் நம்ம எப்போவுமே சொல்லவே மாட்டோம். ஒன்று செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பிரித்தெடுக்கும் வாய்ப்பு உங்களிடம் உள்ளது. அப்போது இந்த மாதிரி குறிப்புகள் அடிப்படையில் மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அதனால் இதை எளிதாக கடந்து போயிட்டீங்க. நேற்று பெரிதாக இதற்கு முக்கியத்துவம் யாரும் பெருசாக கொடுக்கல. இந்த மாதிரி கடந்து போவதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இதனுடைய அருமை தெரியாமல் போயிடும். இன்றைக்கி இந்த குறிப்பு அடிப்படையில் நான் பார்த்தேன், இது இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கத்தான் உங்களையே நீங்கள் மறு ஆய்வு செய்கிற மாதிரி அமையும். அதனால் ஒரு விஷயத்தோட ஆழ்ந்த அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். வாங்க இன்னைக்கு சிங்கப்பூர் நிஃப்டி என்ன மாதிரி ட்ரேட் நடந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம். இப்போ HEDGE நிஃப்டி 17,209 வர்த்தமாயிட்டுருக்கு. நேரம் 7:45. அப்போ இதன் அர்த்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூச்சர் 17,140, இப்போ 17,200 அப்படின்னா இது இன்சைடு ஓப்பன், அதாவது இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிறது முக்கியம். கடந்த 2 நாட்களோட வர்த்தகத்தில் ஓப்பன் எங்கே ஆகிறதோ அதற்கு கீழே தான் சந்தை முடிவு பெறுகிறது. இது ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும் பொழுது
நேற்றைய ஹை மற்றும் அதற்கு முந்தைய நாள் ஹை இரண்டுமே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட். இது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகாது. இந்த லோ அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அப்படின்னு பண்ண முடியாது. இன்றைய தினம் ஏதேனும் லோ இதற்கு மேல் அமைந்து ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் ஆனால் மட்டும்தான் என்ன ஆகும், சந்தைக்கு அது சப்போர்ட்டாக மாறும். அப்போது ஒரு வாரத்தோட ரேஞ்சே நம்மளுக்கு உடைந்து விட்டது. அப்போ என்ன, அப்போ ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் ஸ்பாட்டுக்கு உண்டான ஃபியூச்சருக்கு உண்டான இம்பேக்டட் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா மார்ச் கான்ட்ராக்டோட ப்ரீமியம் 17,140, ஏப்ரல் கான்ட்ராக்ட் இது 17,242, மேவோட கான்ட்ராக்ட் 17,300. அப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு கான்ட்ராக்ட்டுக்கும் 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு ப்ரீமியம் உள் அடக்கமாக இருக்குது. அப்போ இது எதனை குறிக்கிறது, அப்போ மார்க்கெட் டிமாண்ட் இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்குது. ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ டிமாண்ட் இருந்தால் ஏற தானே செய்யணும், ஏன் இறங்குது அப்படிங்கிறத கேள்வி நிறைய பேர்த்துக்கு தோணலாம். டிமாண்ட் இருக்கிற பொருள் விலை இறங்கக்கூடாது அப்படின்னு இல்லை, விலை இறங்கலாம். அந்த விலை இறக்கத்தில் சப்போர்ட் அப்படிங்கிற இடம் எங்கே அமையுதோ அந்த இடத்துல யூட்டன் ஆகி மேலே ஏறக்கூடிய வேகம், ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இதனுடைய பொருள். ஏன்னா ஒரு பொருளுக்கு தேவை இருக்குது, அந்த தேவையான பொருள் விலை வீழ்ச்சி அடையுது. அந்த விலை வீழ்ச்சி அடையும் போது ஏற்கனவே அதுக்கு டிமாண்ட் இருக்குது. அப்போது இன்னும் அந்த விலை நம்மளுக்கு மலிவாக கிடைக்கும்போது அதனுடைய ஏற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். இது ஒன்று. அடுத்தது, இது தொடர்ச்சியாக ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகவே கூடாது. அப்போ ஓப்பனுக்கு கீழ் க்ளோஸ் ஆகிறதும் ஓப்பனுக்கு மேல் க்ளோஸ் ஆகிறத பேஸ் பண்ணி சந்தையை பாருங்கள். அப்போ இந்த 2 நாளாக வந்திருக்கு. இன்றைக்கும் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிறது டேஞ்சர். அப்போ இன்றைக்கி ஓப்பன் ஆகிற இடத்துல இருந்து, அப்போது இந்த ஓப்பன் ஆகிற இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கீழே, சப்போஸ் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த இடத்துல இருக்குன்னா இதற்கு கீழே ஓப்பன் ஆகி இந்த ரேட்டுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே க்ளோசிங் ஆகிறது ஒரு சிறப்பு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு 50 புள்ளி கேப் அப் ஆகுது. கேப் அப்னா கேப் அப் கிடையாது, ஏன்னா ஹைக்கு மேலே எஸ்டர்டே ஹையார் அதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் தான் கேப் அப். அப்போ இன்சைட் ஓப்பனிங். அப்போ இந்த இடத்துல ஓப்பன் நம்மளுக்கு அதிகமாக கிடச்சி அந்த ஓப்பனுக்கு கீழே சந்தை நிலை பெறுவது சாதகமான விஷயம் கிடையாது, சந்தைக்கு சாதகமான விஷயம் கிடையாது. அப்புறம் அட்டவணையில் நம்மளுக்கு 17,000 புட் ஆப்ஷன், 17,100 புட் ஆப்ஷன், 17,200 கால் ஆப்ஷன், 16,900 அப்படிங்கிறது இருக்குது. அப்போது சந்தை 17,000 இருந்து 17,200க்குள்ளே போட்டி போடுறாங்க. நடுநிலை 17,100, அதனுடைய புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ரெண்டுமே வர்த்தமாகுது. அப்போ 17,100ஓட 86, 96, அப்போ கிட்டத்தட்ட இரண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஒரு 190 புள்ளிகள் அருகாமையில் வரும். அப்போ 17,100லிருந்து ப்ளஸ் 190 மைனஸ் 190க்கு வாய்ப்பாக அமையும். இந்த ரேஞ்சை வச்சு 17,100 அடிப்படையாக வச்சு அப்போ 17,100 முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இடமாக அமையும். இப்போ இந்த இடத்துல ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் டிமாண்ட் ஜாஸ்தியாகவும் இருக்குது, இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனா மார்க்கெட் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திற்கு வேண்டுமானாலும் செல்லலாம், அங்கிருந்து திரும்பவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம், ஏறவும் செய்யலாம். இது போல் நிறையா ஸ்டாப் லாஸஸ், நீங்கள் ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த ஸ்டாப் லாஸ் போட்டாலும் வந்து ஹிட் பண்ணும். அந்த அளவுக்கு சந்தையோட வால்ட்டை, அதாவது ஒரு பொருளோட விலை இப்போ பார்த்தீங்கன்னா 17,000 புட்டோட விலை 58 ரூபாய் இருக்குது. இது நாளை தினம் நம்மளுக்கு இது 17,000க்கு கீழ் இல்லைன்னா 0. அப்போ இதனுடைய மதிப்பு நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ 58 ரூபானா நம்மளுக்கு 16,942 அங்கே தான் நம்மளுக்கு உண்மையான விலையாக கிடைக்கும். அப்போ இதனுடைய டைம் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கிறது. 2 நாட்கள் தான் நேரம் இருக்குது, நாள் இருக்குது, ஆனால் விலை அதிகமாக இருக்குது. இப்போ 17,000க்கும் 17,100க்கும் உள்ள கேப் பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட். 17,000 காலே 148 ரூபாய் இருக்கிறாங்க. 17,100 புட்டு பார்த்திங்கன்னா 96 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 244 ரூபா. 144 ரூபா டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது.
இது 2 நாட்கள்ல இது ஜீரோவாக மாற வேண்டும். அப்போ நினைச்சு பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்க போகுதுன்னு பாருங்க. அப்போ இந்த பிரீமியத்தை கரைக்கவும் செய்யணும், மார்க்கெட்டோட மொமெண்டமுக்கு மொமெண்டமும் கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதனால் சந்தையோட குறிகளை 16,972 டு 17,161, வைட் ரேஞ்ச் 16,861 டு 17,239. பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு ஓப்பன் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு, நேற்றைய லோக்கு கீழேயும் நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்குது. அப்போது இதனுடைய ப்ரீமியம் பாருங்கள், இதுவும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 300 பாயிண்ட்ஸோட ப்ரீமியம் இருக்கிறது அருகாமையில். இது 39,500 மையமாக வச்சு சந்தை நடைபெற போகுது. அப்போ அதனால் மார்க்கெட் 39,000 40,000 உட்பட்டு 39,500 மையமாக வைத்து செயல்பட போகிறது. இப்போ பாருங்கள், 39,000 டு 40,000, 39,000 டு 40,000, 1000 புள்ளிகள், 39,000 கால் 646 ரூபாய், 40,000 புட் ஆப்ஷன் 555 ரூபாய். அப்போ 600 ப்ளஸ் 500 நம்மளுக்கு வந்து 1100, 55 ப்ளஸ் 46 100, அப்போ 1200. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் டைம் வேல்யூ. இப்போ நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டிக்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூ நம்மளுக்கு கம்மியாக தெரியுது. இதுவே இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். 39,000 டு 39,500, அப்போ தான் 500 புள்ளி வேணும். 646, இவனே 646, அப்போ ஒருத்தனே ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணியாச்சு. இந்த பக்கம் 39,500 புட் பார்த்தீங்கன்னா 249 ரூபா, அப்போ 900, அப்போ 400 புள்ளிகள் டைம் வேல்யூ இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. இந்த 400 பாயிண்ட்டை ஜீரோ பண்ணுறது தான், அதாவது நாளைக்குள்ளே இந்த 400 பாயிண்ட்டை ஜீரோ பண்ணணும். இந்த லெவலுக்குள்ளே இருக்கிற ரேஞ்சை நம்மளுக்கு ஜீரோ பண்ணணும். அப்போ அதற்கு உண்டான தாக்கம் மொமெண்டம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு வியாபாரத்தை பாருங்கள். ஸ்டாப் லாஸஸ் அடிக்கடி நம்மளுக்கு ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் மார்க்கெட்டோட இம்பேக்டட் மூமெண்ட் 9:15 3:30 மார்க்கெட் மூமெண்ட் இருக்குன்னா ஃபுல் நாள் வியாபாரம் செய்யணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்கிற ப்ரீமியம் மொத்தமாகவே நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான். அதனுடைய ஸ்டாப் லாஸஸ் நிறைய ஹிட் ஆகும். அதனால் நம்ம அதிகமான ரேட்டில் வாங்கிட்டு ஸ்டாப் லாஸஸ் மெயின்டைன் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணாதீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போடாமல் இல்லை. நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு நான் ட்ரேட் பண்ணுறேன்னு அதிகமாக ட்ரேட் பண்ணிங்கன்னா அதிகமாக ஸ்டாப் லாஸஸ்லேயே உங்களோட கேபிட்டல் போயிடும். அதனால் அதனை தகுந்து பாருங்கள். பேங்க் நிஃப்டியோட குறிகளை 39,200 டு 39,758, வைட் ரேஞ்ச் 38,842 டு 39,958 இருக்கும். இதற்கான கட்டணம் பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிபுல், அப்ஸ்டாக்ஸ், எஸ்பிரெஷோ, மோதிலால் இந்த நிறுவனங்களில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் செய்ய இயலும். விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.